ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் வந்து இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன் உங்களுக்கு ஓப்பனிங் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் தான் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க் டே கேண்டில். ஸோ இந்த சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ஃபுட் பேனிக் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு ஓப்பனிங் கேண்டில்லே. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பேனிக்கான இடத்துல வந்து உங்களுக்கு கண்டினியூஸியாக செல்லிங் சைட் மூமெண்டம் ஆகுது சான்சஸ் இருந்தது மார்னிங் செக்ஷன்லேயே. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு ஓவர்வி கேண்டில் உங்களுக்கு செல் சைட் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கண்டினியூஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைட் தான் மூமெண்டம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் பேனிக் கிரியேட் ஆகி செல் சைட் மூமெண்டம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இந்த இந்த டேல வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி என்ட்ரிஸ் வந்திருக்கு, என்னென்ன என்ட்ரி டைரக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து பார்க்கலாம். கால் சைடு வந்து பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருக்கு. ட்ரெண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு மார்னிங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேயுமே வந்து பார்த்தீங்கன்னாலே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீரிஷ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எது இல்லை 1 மினிட்ல. சேம் அதே புட் சைடு வந்து பாருங்க, புட் சைடு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி கரெக்டாக 9:26 வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:50 வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிருந்தா கூட நமக்கு இந்த மூமெண்ட் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய புட் சைடு வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டுமே வந்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு 9:26 கேண்டில் தான் வந்து பார்த்தா நமக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் டேமே உங்களுக்கு கண்டினியூஸிங்காகவே ட்ரெண்ட் வந்து பார்த்தா நமக்கு பையிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங் சைடு இருக்கு. அதே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் சைடு இருக்கு. அப்போ இன்னைக்கு 5 மினிட்ஸ் படி 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நமக்கு இன்னைக்கு புட் சைடு மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கால் சைடு வந்து பாருங்க, கால் சைடு வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:25க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:45. இந்த ரெண்டு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகாம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகாம ஆப்போசிட் சைடில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து கரெக்டாக 12:30 என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி க்ளோசிங் வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு 3 o'clock கேண்டில்ல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு வந்து பீரேஸ்ல இருக்கனால நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் வந்து கால் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போயிருக்க மாட்டோம். ஒன்லி வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு புட் சைடு மட்டும் தான் நமக்கு இந்த என்ட்ரி போயிருக்கும். புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 10 மணிக்கு கரெக்டாக நமக்கு புட் சைடு என்ட்ரி வந்தது. உங்களுக்கு என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 2:45 கேண்டில் வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ்ல புட் சைடு வந்து பார்த்தா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு அது இல்லாமல் நமக்கு மார்னிங் செக்ஷன்ல உங்களுக்கு ஸ்பாட் ப்ரைஸை பார்த்தாலே நமக்கு கிளியராகவே ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் பேனிக் கிரியேட் ஆகி உங்களுக்கு கண்டினியூஸாக செல் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ நமக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல வந்து பிகினராக இருக்கீங்க. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கிறது, நமக்கு கால் சைட் போலாமா புட் சைட் போலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்குங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல பாருங்க, நமக்கு காலையில செக்ஷனே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து பார்த்தா எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி. கால் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல இருக்கு. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்ல இருக்கு. ஸோ நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வந்து பார்த்தா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துரும். நீங்க அந்த சைட்ல மட்டும் வர என்ட்ரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரை வந்து நீங்க கம்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு கால் சைடு டைரக்ஷன் இருக்கா, இல்ல புட் சைடு டைரக்ஷன் இருக்கான்னு சொல்லி நம்மளோட ட்ரெண்ட் டைரக்ஷன் நீங்க பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி ஓன் ட்ரேட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்களே நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.